ஹெர்னியா அப்படின்னா தமிழில் குடல் இறக்குன்னு சொல்லுவோம். அதை பற்றி கொஞ்சம் உங்ககிட்ட ஒரு ஐடியா சொல்லலான்னு இருக்கேன். ஹெர்னியாங்கிறது குடல் இறக்குங்கிறது நம்ம மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒன்றாவது ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய சர்ஜரி ப்ராப்ளம், அறுவை சிகிச்சைக்கான ஒன்றாவது ரீசன், ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம். இது எத்தனை பேர்த்துக்கு அதை பற்றிய விவரங்கள் தெரியும்னு தெரியல. குடல் இறக்கங்கிறது வயிற்றினுடைய சதைகளில் ஒரு இடத்துல வீக் ஆகி அது வழியாக வயிற்றுக்குள்ளே இருக்கிற குடலோ இல்லை கொழுப்போ வெளியில் வர்றது தான் குடல் இறக்குன்னு சொல்லுவோம். பிரைமரி செகண்டரின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக ஒரு ஹெர்னியாக்கான காரணம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வயிற்றினுடைய ப்ரெஷர் அதிகமாகறனால வரக்கூடியது. வயிற்றில் எப்படிலாம் ப்ரெஷர் அதிகமாகுன்னா ரொம்ப வெயிட் தூக்கி வேலை பார்க்க, ரொம்ப நாளாக ஒரு 10-15 வருஷமாக அதிகம் வெயிட் தூக்கி வேலை பார்க்கறதுனால ஹெர்னியா வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்து நாள்பட்ட இருமல் இல்லை மலச்சிக்கல் இருக்குது, ரொம்ப முக்கிய மோஷன் போயிட்டே இருக்காங்க பல வருஷமாக, இல்லை யூரினில் பிரச்சனை இருக்குது, இல்லை லேடிஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் ஹெர்னியா வரும். ஏன்னா ப்ரெக்னென்சி டைமில் வயிறில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், அந்த மசில்ஸ்லாம் ஸ்ட்ரெச் ஆகும். டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ணலைன்னா அந்த தொப்புளை சுற்றி இருக்கிற மசில்ஸ்லாம் வீக் ஆகி, ஸோ லேடிஸ் பார்த்தீங்கன்னா அந்த தொப்புளை சுற்றி தான் ஹெர்னியா மோஸ்ட்லி வரும். ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா தொடையும் வயிறு சேர இடத்துல தான் ஹெர்னியா காமனாக இருக்கும். அடுத்தது மற்ற காரணங்கள் கேட்டிங்கன்னா வயிற்றில் வேறு என்ன காரணத்தில் ப்ரெஷர் அதிகமாகலாம். ஆப்வியஸாக வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு உள்ள கொழுப்பு அதிகமாக இருக்கும், வயிற்றில் நீர் கோக்கிறவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அடுத்து உணவு சத்து கம்மியாக இருக்கிறவங்கனால மசில் வீக்னஸ் ஆகிரும். ஸ்மோக்கிங் இதெல்லாம் தான் ஹெர்னியா வரதுக்கான காரணம். இதை விட மெயினான காரணம் ப்ரீவியஸ்லி ஏதாவது வயிறு கிழிச்சி ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த தழும்பு சரியாக ஆறாமல் அது வீக்காகி அது வழியாக ஹெர்னியா வரும். ஸோ ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த வயிறும் தொடையும் சேர இடத்துல தான் காமனாக ஹெர்னியா வரும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிசேரியன் மற்றபடி அந்த கர்ப்பப்பை ஆப்ரேஷன் நிறைய பண்ணுறதுனால அந்த தழும்புகள் சரியாக ஆறாமல் அது வழியாக ஹெர்னியா வரதான் காமன். ப்ளஸ் தொப்புள் சுற்றி நிறைய அவங்களுக்கு வரும். ஏன் அப்படின்னா இந்த ப்ரெக்னென்சினால் வயிறில் மசில்லாம் ஸ்ட்ரெச் ஆகி திரும்பி அது நார்மல் ஸ்ட்ரென்த்துக்கு ரீகைன் ஆகாதனால தொப்புளை சுற்றி ஹெர்னியா வரும். ஓகே, ஹெர்னியா வந்ததுன்னா எப்படின்னா அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வயிறில் ப்ரெஷர் அதிகமாக இரும்புறப்ப அந்த தொல்லிங் வீக்கம் வெளியில் வரும். சில பேர்த்துக்கு படுத்த உள்ளே போயிடும், சில பேர் கை வச்சு உள்ளே தள்ளுவாங்க. ஸோ எனி வீக்கம் வெளியில் வருது, அது ப்ரெஷர்னால் வருது, அது தானாக உள்ளே போகுதுன்னா மோஸ்ட்லி அது ஹெர்னியாவாக இருக்கும். அப்படி டவுட் இருந்ததுன்னா நியர்பை ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர்கிட்ட காமிச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன் கன்ஃபார்ம் பண்ணினா அது குடல் இறக்கத்தில் கொழுப்பும் இருக்கலாம், குடலும் இருக்கலாம். சில சமயம் என்ன ஆகுன்னா அது வெளியில் வர கொழுப்போ இல்லை குடலோ உள்ளே போகாமல் அடைச்சிக்கலாம். அதனால் அதுக்கு போகிற ரத்த ஓட்டம் கம்மியாகி அழுகி போகலாம். ஸோ அதனால தான் குடல் இருக்கிற அனைத்து நோயாளிகளுக்கும் சர்ஜரி அட்வைஸ் பண்ணுவோம். எதனாலனா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு தான். அதுதான் மெயின் ரீசன். ஆப்ரேஷன் அப்படின்னு வரப்போ குடல் இருக்கிறதுக்கு ஹெர்னியாவுக்கு எது பெஸ்ட்டுன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்ஜரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆரம்ப காலத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு தையல் மட்டும் போட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அது ஃபெயிலியர் ஆச்சு. ஏன்னா வெறும் தையல் மட்டும் போகிறப்ப அந்த புண்ணு கரெக்டாக ஆறி அது ஸ்ட்ரென்த்து நார்மலுக்கு வராது. ஸோ அதுக்கு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு திரும்பி ஹெர்னியா வராமல் ஃபெயிலியர் ரேட்டை குறைக்கிறதுக்கு வலை வச்சு பண்ண ஆரம்பித்தாங்க. இது ஓப்பன் சர்ஜரியில் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் சர்ஜரியிலேருந்து எல்லாமே லேப்ரோஸ்கோபிக்கு மாறிட்டு இருக்காங்க. ஓப்பன் சர்ஜரியில் என்ன ஆகுதுன்னா பெருசாக கிழிச்சு மேலே வலை வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ லேப்ரோஸ்கோப்பில் என்னென்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு உள்ளே போய் பேஸ் கிரியேட் பண்ணி அது வழியாக வலை வைக்கிறோம். அதனால் என்ன அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா சின்ன ஹோல்ஸ் போடுறதுனால கிழிச்சு பண்ணாதனால வலி கம்மியாக இருக்கும், புண்ணு பெருசாக இல்லாதனால இன்ஃபெக்ஷன் ரேட் கம்மியாக இருக்கும். வலி கம்மியாக இருக்கிறதுனால அடுத்த நாளே நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா நேற்று கூட ஒருத்தர் 85 வயசு தாத்தா அட்மிட் ஆகியிருந்தார். ஆக்சுவலாக வீல் சேரில் தான் வந்திருந்தார். ஹெர்னியா இருந்தது ரைட் சைடு கீழே. பட் அவருக்கு நான் சர்ஜரி பண்ணலாமா வேண்டாம்னு யோசிச்சேன். ஏன்னா வீல் சேரில் வராரு, அவர் 85 வயசு ஆகுது. பட் அவர் சொன்னார், சார் எனக்கு அந்த ஹெர்னியா வரப்போ வலி ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் மினிமலாக தான் நடக்கிறேன், என்னால் அந்த மினிமலாக நடக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னார். ஸோ நாங்கள் எல்லாமே ஹார்ட் டாக்டரு மயக்க டாக்டரையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு. பெயர் CA பாலதண்டபாணி. 1938 பிறந்த எனக்கு 86 ஆண்டுகள் முடிந்து 87வது ஆண்டு வயது நடந்து கொண்டிருக்கின்றது. எனக்கு சமீப காலத்திலே ஹெர்னியா இருப்பதாக சொன்னார்கள், குடல் இறக்கம். இந்த குடல் இறக்கம் மிக தொந்தரவு தந்து கொண்டு இருந்தது. அப்பொழுது நாம் மருத்துவமனைக்கு டாக்டர் நலங்கிள்ளி அவர்களிடம் கலந்தாலோசித்தேன். அப்பொழுது அவர்கள் கூறினார்கள், எப்படியும் அறுவை சிகிச்சை தான் செய்ய வேண்டும், அது ஒன்று லேப்ராஸ்கோப் அல்லது ஓப்பனாகவும் இருக்கலாம், பார்த்து தான் கூற முடியும் என்றார்கள். கடைசியில் லேப்ராஸ்கோப்க்கு முயன்றார்கள். உடனடியாக வெற்றிகரமாக முடிந்தது. 1 மணி நேரத்திற்குள்ளாக நான் ஆப்ரேஷன் தியேட்டரை விட்டு வெளியே வந்து விட்டேன்.
இப்பொழுது நலமாக இருக்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த சற்று காலம் நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்று தான் சொன்னார்கள். வலி எதுவுமே கிடையாது. கரெக்டாக நீங்கள் ஆடை உடுத்துகின்ற போது கீழே ஒரு ஜட்டியை போட்டு அதற்கு பின்னாடி ஒரு பாதுகாப்பை நீங்கள் கொடுத்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். அதன்படியே இந்த 2 நாட்களாக செய்து கொண்டிருக்கின்றேன். இனி எனக்கு நம்பிக்கை வந்து விட்டது, முழுமையாக குணமாகி. நேற்று அவருக்கு லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணோம், இன்றைக்கி அவர் வீட்டுக்கு போயிட்டார். ஸோ இதுதான் லேப்ரோஸ்கோப்பின் அட்வான்டேஜஸ். இதே ஓப்பன் சர்ஜரியில் பண்ணியிருந்தோம்னா அவருக்கு பெயின் அதிகமாக இருக்கும், மேபி அந்த புண்ணில் இன்ஃபெக்ஷன் வரலாம். இன்னொன்று ஹெர்னியா திரும்பி வரதுக்கான சான்சஸ் லேப்ரோஸ்கோப்பியில் வந்து கம்மி. இதுதான் வந்து லேப்ரோஸ்கோப்பின் அட்வான்டேஜஸ். இன்னொன்று வந்து வலை வந்து நாங்கள் லேப்ரோஸ்கோப்பி யூஸ்வலாக பெருசாக உள்ளே வைப்போம். இன்னும் மற்ற டைப் ஆஃப் ஹெர்னியாலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெர்னியா மட்டும் இருக்குதா, கூட மசில் வீக்னஸ் இருக்குதா, இல்லை சின்ன சின்ன ஹெர்னியாஸ் இருக்காங்க ஐடென்டிஃபை பண்ணி ஸோ அதெல்லாம் வந்து ஃபுல்லி கவர் பண்ணி மெஷ் வைக்கிறதுனால லேப்ரோஸ்கோப்பியில் ஹெர்னியா சர்ஜரி பண்ணுறப்ப வந்து அது திரும்பி வரதுக்கான சான்சஸ் வந்து ஓப்பன் சர்ஜரியோட கம்மி. இன்னொரு வலியினுடைய தன்மை கம்மியாக இருக்கனால அவங்க சீக்கிரம் நார்மல் லைஃப் வரலாம், ரொட்டீன் ஒர்க்கு வேலைக்கு சீக்கிரம் போய்க்கலாம். இதுதான் வந்து லேப்ரோஸ்கோப்பியில் ஹெர்னியா சர்ஜரி பண்ணுறதுனுடைய அட்வான்டேஜஸ்.